என்டையர் தெர்மோடைனமிக்ஸுமே வந்து ஒரு 4 லா 4 லாஸ் வந்து கவர்ன் பண்ணும் என்டையர் தெர்மோடைனமிக்ஸ். என்ன 4 லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து 0th லா, 0th, ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் லா. மொத்தம் தெர்மோடைனமிக்ஸில் 4 லா வருது. ஓகேவா? தெர்மோடைனமிக்ஸில் 4 லா உண்டு. 0th லா இதில் என்ன ஒரு ஃபேக்ட்னா, 0th லா தான் ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சோம். 1940s கண்டுபிடிச்ச லா 0th லா. ஸோ ஆனால் அதான் ரொம்ப பேசிக்கான ஒரு லா. அதனால தான் 0th லான்னு மென்ஷன், அதனால தான் 0th லான்னு நம்ம பேர் வச்சுருக்காங்க. அது இப்போ என்ன அப்படின்னா, 0th லானா என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன், இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? ஒரு ஏ இருக்காங்க, ஒரு பி இருக்காங்க. ஓகேவா? ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேவா? 2 பேர் இருக்காங்க. இப்போ வந்து இவனுக்கு வந்து டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் வந்து தெர்மாமீட்டர், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வருதுன்னா தெர்மாமீட்டர். ஓகேவா? இந்த தெர்மாமீட்டரை வச்சு நான் வந்து ஏவோட டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன். இட்ஸ் கம்மிங் டு 36.8 நார்மல் பாடி டெம்பரேச்சர். சரி, இப்போ நான் அதே தெர்மாமீட்டர் வச்சு இந்த பியோட டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன். அதுவும் வந்து 36.8. இப்போ என்னன்னா, இப்போது இந்த தெர்மாமீட்டர் வந்து இனிஷியலாக எந்த டெம்பரேச்சர்லாம் இருந்திருக்கலாம். இப்போ when it is coming in contact with body A, அதுவும் தெர்மல் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகிடுச்சு. when this is coming in contact with body B, இதுவும் வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ அது மூணுமே வந்து தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்குது வித் ஈச் அதர். இதுவும் தனியாக தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்குது, இதுவும் தனியாக தெர்மல் ஈக்விலிபிரியம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கடைசியாக என்ன வெற்றி கொடுக்கலாம்னா, போத் ஏ அண்ட் பி இது ரெண்டுமே தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு தேர்ட் பாடியோட ரெண்டு இண்டிவிஜுவல் பாடிஸும் இண்டிவிஜுவலாக தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்கலாம். இப்போ எல்லா 3 பாடிஸும் தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏ பி சி. ஓகேவா? இது வந்து இதான் வந்து லா. இந்த லா தான் வந்து டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு பேஸான ஒரு லா. ஓகேவா? இந்த சிங்கிறத தெர்மாமீட்டர்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் தெர்மாமீட்டர் வந்து என் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தெர்மாமீட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. என் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் என்னோட டங்கு கடியில் வச்சு நான் வந்து என் டெம்பரேச்சர் கான்டாக்ட் தெர்மாமீட்டர் வச்சுக்கிறேன். என் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறேன். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது? இட்ஸ் கம்மிங் டு பி அரௌண்ட் 36.8 டிகிரி செல்சியஸ் என் பாடி டெம்பரேச்சர். இப்போது இந்த தெர்மாமீட்டர் என்னோட கான்டாக்டில் இருக்கிறதுனால அதோட டெம்பரேச்சர் 36.8 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இப்போ வந்து இப்போ அந்த தெர்மாமீட்டர் வந்து இதுகிட்ட அடுத்த பாடி பி அதுக்கிட்ட வந்து வைக்கும்போது என்ன ஆகுது, சேம் 36.8 அவங்களோட பாடி டெம்பரேச்சர் 36.8 ஆகுது. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, இவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்காங்க, இவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்காங்க. ஓகேவா? அந்த சொல்கிறது தான் இந்த லா. ஓகேவா? த்ரீ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொன்னேன்னா அப்போ அதை அழைச்சிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆர் குவான்டிடேட்டிவ் லா. ஆர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆர் குவான்டிடேட்டிவ் லா ஆர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிம்பாங்க. ஓகேவா? ஓகே.
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து எனர்ஜி கேன் neither be created nor be destroyed but can be transformed from one form to another. அந்த லா சொல்கிறது தான் இது. அதாவது இது வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிலாம் மனசில் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எப்போயாவது எக்ஸாமில் கேட்போம். இது வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லா ஃபார் அ ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் லா ப்ராசஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இண்டிவிஜுவல் ப்ராசஸ், சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ்னால் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேம். இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டமும் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமும் சேம். அது என்ன இனிஷியல் ஸ்டேட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் பிவி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இனிஷியல் ஸ்டேட் வந்து 1 to 2 ஒரு ப்ராசஸ் நடக்குது. திரும்பவும் 2 to 1. ஓகேவா? எனக்கு என்ன ஆகுது, இந்த இனிஷியல் ஸ்டேட்டும் இதுதான், ஃபைனல் ஸ்டேட்டும் இந்த ஒன்று தான். ஓகேவா? அந்த என்டையர் ப்ராசஸ்க்கு. ஸோ அதான் வந்து இட்ஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னும். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸில் என்னென்னா ஃபஸ்ட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அதுவும் ஜூல் தான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, cyclic integral of del q equal to cyclic integral of del w அப்படின்னு இருப்பார். அதாவது summation of heat input is equal to summation of work output. இந்த இடத்துல வந்து ஜேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், ஜூல்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிமா. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து இப்போ 5 kJ ஆஃப் ஹீட் வந்து இந்த சிஸ்டத்துக்கு தர அப்படின்னா அந்த 5 kJ ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சைக்கிளிக் ப்ராசஸோட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்மெண்ட் ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஹீட்டு குடிக்கிறோ அது அவ்வளோவுமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடும் அப்படிங்கிற சைக்கிளிக் அந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லா ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ். அதே ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ் எடுத்துக்கிற அப்படின்னாக்க, இண்டிவிஜுவல் ப்ராசஸ்னால் என்னென்னா ஒன் டு டூ ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராசஸ். ஸோ வந்து இதில் எவ்வளோ ஹீட் எவ்வளோ போயிருக்கு, ஒர்க் எவ்வளோ வந்திருக்கு அவுட்புட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா, del Q is equal to dE plus del W. இதுதான் அவங்களோட கன்க்ளூஷன். அது நீ கொடுக்குற ஹீட் வந்து என்ன போயிருக்கும் அப்படின்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாக ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ்ஸு சம் ஒர்டனாக இருக்கும். அதாவது இது வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா டோட்டல் எனர்ஜி போத் மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக். இதே பாடி வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னாக்க இந்த லா வந்து எப்படி மாற்றினா அப்படின்னா dQ is equal to du plus del W அப்படின்னு மாற்றலாம். இன்டர்னல் எனர்ஜி இப்போ பாடி இஸ் ஸ்டேஷ்னரி. இது என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் மேக்ரோஸ்கோபிக் ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக். இது வந்து ஒன்லி த மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி. அப்படின்னா என்னென்னா பாடி ஸ்டேஷ்னரியாக இருக்குது, இட்ஸ் நாட் மூவிங். எக்ஸாம்பிள் என்னென்னா பவுலர் ஓடி வந்து போடுறது வந்து கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? அது வந்து மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்பையர் வந்து ஸ்டேஷனரியாக நிற்கிறாரு. ஸ்டேஷனரியாக நிற்கும்போது அவருக்குள்ளே வந்து ஹார்ட் பம்ப் ஆகுது. அது எப்படி பம்ப் ஆகுது? இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? பவுலர் வந்து இஸ் ஸ்பெண்டிங் சம் எனர்ஜி, நம்ம கண்ணுக்கு தெரியுது அவுட்டர் ரெஃபரன்ஸ் ஃபிலிமில் மேக்ரோஸ்கோபிக்காக. ஓகேவா? when he is bowling ப்ளஸ் his heart is pumping. ஸோ மேக்ரோஸ்கோபிக் ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக். பவுலர் ஓடி வந்து போகிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி யூஸ் பண்ணணும். அதே வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்குது, சிஸ்டம் ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இன்டர்னல் எனர்ஜியை பற்றி எடுத்துக்கணும். ஓகேவா? இன்டேராக என்னென்னா இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் லானா என்னென்னா இந்த லா வந்து எதை பற்றி பேசுனா நீ கொடுக்குற ஹீட் எல்லாமே ஒர்க்காக மாறிடும். ஓகேவா? இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கொடுத்தீங்கன்னா அது இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்காக வரும். ஓகேவா? அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த லா ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ். அதே நீ ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்ட ஒரு சாதாரண தனி ப்ராசஸ் அப்படின்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கொடுத்தீங்கன்னா அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அந்த சிஸ்டம் வந்து அதோட இன்டர்னல் எனர்ஜியாக கொஞ்சம் எடுத்துக்கும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்டனாக அது வெளியில் காட்டும். அப்படிங்கிறது வந்து ஃபார் இண்டிவிஜுவல் ப்ராசஸ்க்குள்ள ஸ்டேட்மெண்ட். அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான்.
ஹீட்டுங்கிற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஒர்க்குங்கிற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாறுது. ஓகேவா? அது சைக்கிளிக்கில் எப்படி மாறுது, ஃபார் இண்டிவிஜுவல் ப்ராசஸில் எப்படி மாறுது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவான்டிட்டியை பற்றி மட்டும் தான் பேசும். இது வந்து ஹீட் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, ஹையர் பாடியிலேருந்து லோயர் பாடி போதா, லோயர் பாடியிலேருந்து ஹையர் பாடி போதா, அதை பற்றிலாம் இது சொல்லாது. அதனால தான் இது வந்து குவாலிட்டி, அதெல்லாம் வந்து செகண்ட் லாவில் வரும். அதனால தான் அது வந்து குவாலிட்டேட்டிவ் லா, குவாலிட்டி ஆஃப் ஹீட்டை பொறுத்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த லா. எது வந்து ஹையர் குவாலிட்டி ஹீட்டு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த லா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த லா படி என்னன்னா, ஆமாம் எல்லா அந்த ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த லா படி என்ன சொல்லலாம், del Q minus del W will be equal to dE. dங்கிறது எனர்ஜி. ஸோ dங்கிறது எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், ஆர் du அப்படின்னு சொல்லலாம் when the system is stationary. ஓகேவா? du when the system is stationary. ஓகேவா? ஸோ ஓகே, சாரி, எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த பாத் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து புரியல அப்படின்னு. பாத் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. பாத் ஃபங்க்ஷன்னா நீ எடுக்கிற பாத்தை பொறுத்து எவ்வளோ, அதை பற்றி பாத்தை வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் பாத் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து டெல்லி போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜி வந்து வர்றார், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வர்றார். ஓகேவா? அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் நேராக டெல்லியிலேருந்து டேரெக்டாக தமிழ்நாடு வந்துடலாம் வீட்டில். அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு குஜராத் டு பூனே போயிட்டு அப்புறமேட்டு கேரளா போயிட்டு திருவனந்தபுரம் போயிட்டு அப்புறம் தமிழ்நாடு வர்றார். அவர் எடுக்கிற பாத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்து எடுக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா 10 நாள் ஆகுது. அதே இந்த பாத்து எடுக்கும்போது அவருக்கு வந்து எக்ஸாம்பிள் அவர் நடந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 நாளில் வர்றாரு. வீட்டுக்கு குஜராத் போய் கேரளா போய் வரத்துக்கு வந்து 10 நாள் ஆகுது. அதே வந்து டைரெக்டாக வந்து டெல்லி டு மத்திய பிரதேஷ் டு தமிழ்நாடு அப்படின்னு வர்றாரு அப்படின்னா, அந்த பாத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 6 days ஆகுது. ஸோ இதில் வந்து அவரோட ஒர்க் எக்ஸ்பென்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் இந்த பாத்தை வச்சு டிஃபைன் பண்ணுது அந்த ஒர்க் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி வந்து இந்த பாத்தை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து போர்டிங் பாயிண்டில் வந்து 6 o'clock கிளம்புறாரு, ரீச்சிங் பாயிண்ட் 12 o'clockல வர்றாரு. அதெல்லாம் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். போர்டிங் 6 o'clock டைமிங். ஓகேவா? அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை வச்சு சொல்கிறதுனால அதெல்லாம் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதே பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட், அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது என்னென்னா, அவர் எடுக்கிற பாத்தை வச்சு பேசுகிறது. டைரெக்டாக குஜராத் போய் குஜராத்லேருந்து இந்த பாத் வந்து பெரிய பாத். ஸோ அதனால் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் பை ஹிம், கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்டு, அந்த மாதிரி வந்து பாத்தை வச்சு பேசுகிறது. அதனால தான் ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாத் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து எனர்ஜி வந்து இட் கேன் பி டினோட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது எனர்ஜி at state 2 மைனஸ் எனர்ஜி at state 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்தில்ல. அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி அப்படி சொல்லலாம். U2 minus U1 at state point 1, state point 2, destination point minus boarding point. ஓகேவா? அப்படி சொல்லலாம்.